திருக்கோயிலை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் நந்தவனமாக்க வேண்டும். நல்ல இறைவனுக்கு திருவடிக்கு சாற்றக்கூடிய மலர்களை தரக்கூடிய நந்தவனத்தை ஏற்படுத்த வேண்டும். காவினை இட்டும், கானா பூங்கா, நல்ல மலரை தரக்கூடிய பூங்காவனம், பூங்காவனத்தை நந்தவனத்தை நாம் செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். இது எதில் செய்யணும்? உடலை கொண்டு செய்யணும். ஏற்கனவே உடலை கொண்டு தொண்டு செய்ய, உடலை கொண்டு தொண்டு செய்ய 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 என்னன்னு சொன்னா நம்ம வினைகள் எல்லாம் தேஞ்சு அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும். காவினை இட்டும், நல்ல நந்தவனத்தை உருவாக்கும். இது உடலால் செய்கின்ற தொழில். குளம் வள தொட்டும், நல்ல குளங்களை உருவாக்குவது. ஏற்கனவே குளம் கோயில் இருந்தால் தூய்மைப்படுத்துவது, தூர்வாரி அது தூய்மையாக வைத்துக் கொள்வது. நந்தவனத்தை அமைப்பது, குளங்களை சீரமைப்பது, அதை தூர்வாருவது, தூய்மையாக வைத்துக் கொள்வது. இதையெல்லாம் கனிமணத்தால் அப்படின்னாரு. குளம் வள தொட்டும் கனிமணத்தால், கனிந்த மனத்தோடு செய்யணும். யாரோ செய்யறாங்கப்பா, வேண்டாம் விருப்பம்லாம் செய்யக்கூடாது. சந்தோஷமா ஒரு தொட்டு செய்யும் போது அன்பா சந்தோஷமா செய்யணும். ஏன்னா அது பல உயிர்களுக்கு பயன் தரத்தக்கது. பூங்காவா இறைவனுக்கு மலர் சாற்ற நிறைய மலர்களை தர வல்லது இல்லையா? அது போக எத்தனையோ சிற்றுயிர்கள் அதை நம்பி வாழும். பூங்காவை சுற்றி சிற்றுயிர்கள் வாழும் இல்லைங்களா? குளத்தை ஏற்படுத்தினா அது நாம் நீராடுவதற்கும் இல்லைங்களா, நல்ல பறவை இனங்கள் நீர் அருந்துவதற்கும் பல்லுயிர்களுக்கும் பயன்படும். இந்த நந்தவனமும் குளமும் பல்லுயிர்களுக்கும் அது பயன் தரத்தக்கது. இப்படிப்பட்ட அந்த தொண்டை நாம் செய்ய வேண்டும். கனிமணத்தால் அன்போடு செய்யணும். அப்படி இப்படி பூங்காவை அமைச்சு நந்தவனம், அப்படி நந்தவனம் பூங்கா ஏற்கனவே இருந்தால் அதை நம்ம பராமரிக்கணும். உழவார பணி, புல் தேவையில்லாத அந்த களைகள் எல்லாம் பறிச்சு எரிஞ்சு அதை தூய்மைப்படுத்தி நீர் விட்டு அதை நம்ம செம்மைப்படுத்தணும். இப்படி செய்யறோம். அடுத்து குளங்களை பாதுகாக்கிறோம். இதெல்லாம் அன்போடு நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா, திரிபுரம் அளித்த செல்வா, முப்புறங்களை அளித்த பெருமானே என்று நிறைய அந்த நந்தவனத்தில் ஏற்படுத்திக்கலாம். அந்த நந்தவனத்துல இருந்து மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு இறைவனை நாமெல்லாம் போற்றினால், அவருடைய திருவடிக்கு சாற்றி போற்றினால் அவர்களை எந்த தீவினையும் வந்து தாக்காது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று பெருமான் சொல்றார். திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த திருத்தொண்டை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு வினை எப்படி தாக்கும்னு கேட்கிறார். வந்துருமா அப்படின்னு கேட்கிறார். வராது. பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ, தீவினை வந்தியமை திண்ட பெறா திருநீலகண்டம்.